உங்களுடைய திரை பயணத்தை நினைச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? ஹாப்பினஸும் கிடையாது, டிசப்பாயின்ட்மெண்ட்ஸும் கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் இது என்னோட ஜர்னி. என்னோட ஜர்னி இப்படி தான் இருந்திருக்கு. அண்ட் ஐ அம் ஓகே வித் இட். பரவால்ல. நோ ப்ராப்ளம். இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. அதுலயும் நெறைய அப் அண்ட் டவுன், டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும்போது பட் ஓவராலா பார்க்கும்போது இது என்னோட பயணம். அண்ட் ஐ அம் ஹாப்பி அபவுட் இட். இட் ஹஸ் கிவன் மீ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், லாட் ஆஃப் நாலேட்ஜ். அண்ட் அதுலருந்து நான் நெறைய கத்துக்கிட்டேன். என்னென்ன சார், அப்போ வந்து நம்மளுக்கு தெரியாது இல்லையா? இப்போ ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம ரொம்ப அப்செட் ஆயி உடைஞ்சு போறோம். இதெல்லாம் நெறைய நடக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப மன கஷ்டம், பாதிப்பெல்லாம் பட் இன்னைக்கு நான் வந்து திரும்பி அஃப்கோர்ஸ் இன்னைக்கு ஏதாவது நடந்தா கூட நான் அப்படிதான் இருப்பேன். பட் இன்னைக்கு நான் திரும்பி பார்த்து யோசிக்கும்போது, ஐ கேன் ஒரு ஓவராலா பார்க்கும்போது ஐ கேன் சீ எ பியூட்டிஃபுல் ஜர்னி. இட் வாஸ் நாட் அ பேட் ஒன். இட் வாஸ் ஓகே. அது ஒரு நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் குடுத்தது. திடீர்னு ஐ வாஸ் தேர். அதுக்கப்புறமா இட்ஸ் கிராஜுவல் ஒரு டிக்ரீஸ் வந்தது. தென் ஐ வாஸ் ட்ரைங் டு மேனேஜ். அதெல்லாம் பார்க்கும்போது இட் கேவ் மீ எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப கூட என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான் பார்த்துக்கிட்டேன். ஸோ நான் 15 இயர்ஸ்ல வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சா கூட, 15 இயர்ஸ்க்கு அப்புறமா எனக்கு ஒரு டவுன்ஃபால் அந்த மாரி இருக்கும்போது கூட நான் எங்க அப்பா, அம்மாவ டிபெண்ட் பண்ணாம தான் இருந்திருக்கேன். ம். ஸோ அதுவரைக்கும் ஐ ஹவ் நாட் டன் தட். ஐ ஹவ் ட்ரைட் டு பி ஆன் மை ஓன் லெக்ஸ். அருமை.